Very good morning. As usual, ஒரு பிஸி சண்டே மார்னிங்கில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஏஓஜி டீமோட ஒரு சும்மா 6 கிலோமீட்டர் ரைட். பிரேக்ஃபாஸ்ட் ரைடுன்னு கூட சொல்ல முடியாது, சும்மா தான் அவங்க பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு நல்ல விஷயம், ஐ சா தி ஆர்டிஎக்ஸ் இன் ரியல். லுக் அட் திஸ். வாவ், செமையாக இருக்கு வண்டி. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது. நேரில் இன்றைக்கி தான் நேரில் அந்த பைக்கை நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே ஷோரூம்லேயும் இல்லை. இது ஆக்சுவலாக இந்த அடையார் ராம்கே டிவிஎஸ் ஷோரூம்லேயும் இல்லை. ஸோ ரெண்டு ஆர்டிஎக்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. இட் வாஸ் அ டிலைட். ரைட். ஸோ இது டெஸ்டினேஷன் எங்கன்னா அர்பன் ஸ்கொயர் கத்திப்பாரா. அங்கே ஏதோ காஃபி ப்ரூவிங் ஒரு வெண்டார்கிட்ட வந்து சும்மா ஒரு செஷன் மாதிரி பண்ணுறாங்க, எப்படி காஃபி ப்ரூவ் பண்ணி எடுக்கிறதுன்னு. ஸோ அதுதான். ஓகே, கான்வாய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க சும்மா ஒரு 1 hour வந்து அது செக் பண்ணிவிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் தராங்களாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். யா, இது சும்மா ஜாலி ரைடுன்றதுனால எங்களுக்கு நான் கேட்டேன் கியர்ஸ் வேணுமான்னு, எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ சேஃப்டிக்காக க்ளவுஸ் அண்ட் பூட்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன். நல்லாயிருக்கு. நிறைய அப்பாச்சி கூட இன்றைக்கி தான் போகிறேன். ஆக்சுவலாக நான் போகிற எந்த ரைட்லேயும் அப்பாச்சியோ ரோனின்ஸோ இருக்காது. ஏன்னா அவங்க நிறையா பேர் அந்த அட்வென்ச்சர் பைக்ஸ் இல்லைனா ஒரேடியாக சூப்பர் பைக்ஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி நம்ம ஆளுங்க கூட போகிறது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலாக முடிஞ்சது, இந்த மத்திய கைலாஷ் பிரிட்ஜ். பட் சான்ஸ் கிடைக்கல போகிறதுக்கு. ஸோ மத்திய கைலாஷ் அப்படியே போயிட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரோட் அதை பிடிச்சி லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 minutes வந்துடும் தான் இன்றைக்கி ரைடு. இதுதான் ஆக்சுவல் காஃபி ரைடு. சண்டே இந்த ரோடு தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. லாங் ரைட் போய் ரொம்ப நாள் ஆகுது. எங்கேயாவது போகணும் அடுத்து பிளான் பண்ணி கரெக்டாக. லாங் ரைடே போக முடியல. சம்மர் வந்ததுனால எங்கேயுமே வந்து போகணுன்ற ஒரு எந்தூசியாசம் வரமாட்டேங்க. எங்கே போனாலும் வெயில் அடிக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன்னா, எப்படினாலும் எங்கே போனாலும் மொட்டை வெயில் தான் அடிக்க போகுது. ஒன்றும் போனால் நல்லா டீப் ஃபாரஸ்ட் சைடு போனால் அந்த சன்லேருந்து ஒரு எஸ்கேப் கிடைக்கும். அதை விட்டுட்டு எங்கே போனாலும் வெயில் தான். இல்லைனா நைட் ரைடு தான் ப்ரிஃபர் பண்ணணும். போகாதீங்க பாஸ். அப்படி எல்லாம் நியூ எப்படி சொல்ல, இவங்களுக்கு இந்த ஹேண்ட் சிக்னல்ஸை லைக் பாஸ் பண்ணுறது வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக முன்னாடி போகிற லீட் ஹேண்ட் சிக்னல் போடுறாரு, அது பின்னாடி யாரும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இப்போ பழகிற ஒரு 4-3 ரைடு போக ஆரம்பிச்சா செட் ஆகிடும் எல்லாம். ஆக்சுவலாக இந்த கிண்டி ரோடு வந்தாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி கிண்டி ரோடு வந்தாச்சு. அதான் இன்னொரு 5 to 10 minutes, மேக்ஸிமம் 5 minutes தான் போயிடலாம். எஃபர்ட்டே போடாமல் ரைடு போன மாதிரி இருக்கு. இந்த தடிக்கி விழுந்தா வீடு வந்துன்ற மாதிரி 2 முறுக்குனா டெஸ்டினேஷன் வந்து. நல்லா இருக்குது ரைடில். எப்படி சொல்ல, லாங் போனாலும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப வெரி ஷார்ட் ரைடும் நல்லா இருக்குது. அப்படியே ஜாலியாக போய்கிட்டு. இது ஏதோ புது கம்யூனிட்டி. ஆக்சுவலாக நான் 2 days முன்னாடி தான் ஜாயினே பண்ணேன். இங்கே லாங் ரைட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா என்னன்றது எதுவும் தெரியல. மேபி பண்ணிங்க ஒரு நல்ல ஒரு ட்ரைப் செட் ஆச்சுன்னா ஜாலியாக இருக்கும். அடுத்தடுத்து அப்படியே போகலாம். ஆர்டிஎக்ஸ் ஆனால் கொஞ்சம் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது.
ஓட்டி பார்க்கணுன்ற ஒரு இது. ஆனால் நம்ம கேட்கக்கூடாது. பட் ஒரு சின்ன ஆசை. டெஸ்ட் ட்ரைவுக்கு வரும்னு பார்த்தா வந்தே தொலைய மாட்டேங்குது. எங்கள் சென்னையில் ஆர்டிஎக்ஸை கண்ணில் பார்க்கறதே ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு டிமாண்டா இல்லை மேனுஃபேக்சரிங் ஸ்பீட் அவ்வளோ ஸ்லோவாக இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கான ஆர்டிஎக்ஸ் வாங்கணும்னு ஒரு பக்கம் வந்து அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு இவனை விடவும் எனக்கு சுத்தமாக மனசு இல்லை. 0% கூட எனக்கு மனசு இல்லை. எனக்கு இவனை வச்சுட்டு இன்னொன்று வாங்கினாங்க அப்படியே எனக்கு மைண்டு போகுது. ஆனால் அது ரெண்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதா அது சரியான எக்ஸ்பென்ஸு. பார்ப்போம் நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கதை அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போதைக்கு தெரியல வாங்குவேனா மாட்டேனா அப்படின்லாம். ஆனால் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம் ஒரு 1 மந்த்தில் ஆர்டிஎக்ஸை. ஆனால் எனக்கு ஒரு 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 என்னன்னு சொல்கிறது, நான் ரொம்ப யோசிப்பேன். நிறைய சில எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு யோசிச்சு தான் நான் பண்ணுவேன். அதனால் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 1.5 இயர்ஸ் ஆர்டிஎக்ஸை முன்னாடி அட்லீஸ்ட் அவங்க டீஸாவது பண்ணியிருந்தா நான் வெயிட் பண்ணி ஒரே தான் அவனை எடுத்திருப்பேன். இவனை வாங்கி கரெக்டாக 1 இயர் கழிச்சு லான்ச் பண்ணுறாங்க நவம்பரில். அந்த சம்திங் அது என்ன, அந்த டீசிங் மாதிரி ஒன்று அந்த ரிலீஸ் லான்ச் பண்ணாங்க நார்த் இந்தியாவில் ஒரு ஹில் ஸ்டேஷனில், பேர் மறந்துட்டேன். அவ்வளோ அதாவது டைம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம். ஓகே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் கத்திப்பாரா கீழே. அவ்வளோதான் ரைடு முடிஞ்சது. இங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த காஃபி ப்ரூவிங் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அழகாக இருக்குது பார்க்கவே இந்த டிவிஎஸ் பைக்ஸ். ஆனால் ஏன் இதை யாரும் வந்து அந்த அளவுக்கு க்ளோரிஃபை பண்ண மாட்டாங்க தெரில. ஒரு R15 இல்லை கேடிஎம் ரேஞ்சுக்கு ஒன்று பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீட். ஏன்னா அதில் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸுக்கு வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். RTR 200 என்ன கேட்டால் 6 கியர் கொடுத்துருந்தா செக்மெண்ட் கில்லராக இருந்திருக்கும் அந்த பைக்கு. மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே பார்க்கிங் ஏரியா சேஞ்சுடுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டேக் a U-turn. இதான் ஏன் மார்ஷலுங்கிறது. ரோட்டில் யார் திட்டுவாங்கன்ட்டு தெரிஞ்சு டீமுக்காக இறங்கி நின்ட்டாரு பாருங்க, அதான் மார்ஷல். சூப்பர். பார்க்கிங்கில் பஞ்சாயத்து. ஓகே இங்கே விட்டுறலாம்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நான் கதைன்னு தெரில, பார்ப்போம். ஓகே இப்படி இப்படி ஓட்டுறாங்களா? ஓகே